subscribe, bell button press பண்ணி all-னு choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு வீடே மணக்கும் கல்யாண சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் குக்கர்ல பருப்பை வேக வச்சுக்கலாம் வாங்க. இங்க மைசூர் பருப்பும் தோரம் பருப்பும் கலந்தது 1.5 கப்பு அளவுக்கு 2 மணி நேரம் ஊற வச்சு இதுல நான் சேர்த்துக்கிறேன். நான் எப்பயுமே சாம்பார் வைக்கும் போது இந்த 2 பருப்பையும் மிக்ஸ் பண்ணி தான் வைப்பேன். இது ஒரு தண்ணி ருசி கொடுக்கும். இதுல 2 கப்பு தண்ணி ஊத்திக்குங்க. வெட்டன ஒரு பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, வெட்டன 2 தக்காளி பழம், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கடைசியா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ப்ரெஷர் குக்கரை மூடி வேக வச்சுக்கலாம் வாங்க. இதை ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சுக்குங்க. இங்க பாருங்க, பருப்பு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். பருப்பு வேக வச்சாச்சு. இப்ப வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஊத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. சாம்பாருக்கு இது ஒரு நல்ல மணத்தை தரும். 2 வெட்டின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பட்டை மிளகாவும் வர மிளகாவையும் கலந்து சேர்த்துருக்கேன். கலந்த தாளிப்புகளை போட்டுக்கிறேன். சிறு சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். வாய்வை தடுக்க இதை சேர்த்துக்கலாம். வெட்டின 2 பச்சை மிளகா, 2 சிகப்பு மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். வாங்க இந்த கல்யாண சாம்பாருக்கு என்னென்ன காய்கறிகளை சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம். வெங்காயம் பொன்னிறமான கையோட இதுல வெட்டி வச்ச முருங்கைக்காயை சேர்த்துக்குங்க. வெட்டின உருளைக்கிழங்க சேர்த்துக்குங்க. தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. முள்ளங்கி சேர்த்துக்குங்க. வெட்டின கேரட்டையும் சேர்த்துக்குங்க. கடைசியா வெட்டி வச்ச கத்திரிக்காயையும் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட பரங்கிக்காய் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து லேசா கிண்டி விடுங்க. இதுல 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. சிறு சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மீன் கறி தூள், கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் வெறும் பட்டை மிளகாய் தூள். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்ப வாங்க வேக வச்ச பருப்பை இதுல ஊத்திக்கலாம். நான் வேக வச்ச பருப்புல கொஞ்சம் தண்ணி கலந்துதான் இதுல ஊத்துறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிற்பாடு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் சென்று நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த கொதிக்கிற சாம்பார்ல நான் ஒரு 1/2 கப் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. கெட்டியான தேங்காய் பால் 1 கப் ஊத்திக்கிங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியா காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இதுல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து அடுப்பை அடைச்சிருங்க. வீடே மணக்கும் கல்யாண சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப எங்க வீடே மணமா இருக்கு. காய்கறிகள்லாம் போட்டு வச்ச கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி இருக்கு பாத்தீங்களா? நிறைய பேர் என்கிட்ட சாம்பார் ரெசிபி கேட்டிருந்தீங்க. அதனால உங்களுக்காக ஸ்பெஷலா இந்த கல்யாண வீட்டு சாம்பார் ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
இன்னைக்கு இந்த சாம்பாரோட அருமையான சார்டின் வறுவலும் ருசியான முள்ளங்கி கீரை பொரியலும் செஞ்சிருக்கேன். இந்த 2 ரெசிபியும் அடுத்தடுத்த வீடியோவில் வரும், காத்திருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.